அனைத்து ஓய்வு பெற்ற போக்குவரத்து பணியாளர்கள் அனைவருக்கும் சிங்காரம் அன்புடன் இந்த வீடியோ பதிவேற்றம் செய்கிறேன். இது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். அதாவது உங்கள் அனைவருக்கும் இன்று தெரிந்ததே, நாளைக்கு நம்மளுடைய கண்டெம்ட் வழக்கு, அதை பேலன்ஸ் சொல்ல 75 கோடியில் 50 கோடி கொடுத்து விட்டார்கள். மீதி 25 கோடி எப்போது கொடுக்கப் போகிறார்கள் என்பதற்கான ஒரு பிரதான வழக்கு நாளைக்கு மாண்புமிகு நீதிபதி தண்டபாணி அவர்கள் முன்னிலையில் வருகிறது. அந்த வழக்கை அட்டன் பண்ணுவதற்கு நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். சென்னையிலிருந்து திருமதி தாட்சாயினி சீனியர் கவுன்சில் அவர்கள் நாளைக்கு சென்னையிலிருந்து வருகிறார்கள். நான் முன்னாடியவே இன்றே மதுரை வந்துவிட்டேன். இது கடந்த 40 தினங்களுக்குள் என்னுடைய மதுரை பயணம் 5வது பயணம். இதுவரை கடந்த 40 தினங்களுக்குள் நான் இந்த டிஏ உயர்வு பெறுவதற்காக கடுமையான முயற்சிகள். இது 5வது முறையாக மதுரை வந்திருக்கிறேன். இது நோக்கம், நாளை திரு மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஒரு 20 டேஸ் தான் பீரியட் இருக்குது அவருக்கு. அரசு மீண்டும் மீண்டும் ஆர்குமெண்ட் வரும்போது நாங்கள் ஒரு பெட்டர் மெக்கானிசத்தோடு வருகிறோம் என்று கூறுகிறார்கள், வருவதில்லை. போன ஹீரிங்கில் நாங்கள் ஒரு அஃபிடேவிட் தாக்கல் செய்கிறோம் என்று கூறினார்கள். அது நாளைக்கு தாக்கல் செய்வார்களா இல்லையா என்பது இன்று வரை தெரியவில்லை. அவர்களின் நோக்கம் தெளிவாக இல்லை. ஆனால் நாம் தெளிவாக இருக்கிறோம். மீதமுள்ள 25 கோடியை வாங்கிவிட்டு பிறகு அரியர் கண்டெம்ட் கேஸை நடத்துவோம். இதுதான் நம்முடைய இலக்கு. அதற்கு நான் கடந்த ஒரு வாரமாக நம்மளுடைய சீனியர் கவுன்சில் திருமதி தாட்சாயினி அவர்கள் நம்ம வழக்குக்கு புதியவர் என்பதால் 2 சிட்டிங், கிட்டத்தட்ட மோர் தென் 1.5 hours 3 மணி நேரத்துக்கு மேலாக அவர்களுடன் விவாதித்து அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். மீதமுள்ள டிஏவை நாம் நம்மளுடைய வாதத்தை திறமையாக எடுத்துரைத்து அந்த 25 கோடியை எப்படி பெற வேண்டும் என்பதில் முனைப்பாக இருக்கிறோம். அநேகம் நாளை ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என நம்பலாம். ஒருவேளை அரசு வாய்தா வாங்கினால் கேஸ் 1 வாரமோ 2 வாரமோ தள்ளி போகலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த உத்தரவை அளித்தவர் மாண்புமிகு நீதிபதி தண்டபாணி அவர்களிடம் இந்த பேலன்ஸ் 25 கோடியை எப்படியாவது வாங்கிவிட்டு அரியர் பெண்டிங்கில் இருக்கும், அந்த பற்றி விவாதங்களை பிறகு ஆரம்பிக்கலாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ ஒரு நல்ல முடிவை எதிர்நோக்குவோம். அரசு காலம் கடத்துவது, அபிடேவிட் தாக்கல் செய்கிறேன் என்று சொல்லிட்டு செய்யாமல் இருப்பது, இவை அனைத்தும் செய்வதால் ஒவ்வொரு ஹியரிங்கிலும் நாம் கடுமையான முயற்சி எடுக்கிறோம் என்பதை நான் இங்கே பதிவு செய்துவிட்டு, குறிப்பாக மாற்றுச் சங்கங்களின் அந்த ஏளன பேச்சு நாங்கள் தான் என்பதற்கு இதில் நான் பதில் கூற விரும்பவில்லை. அவர்களுக்கு உரிய பதில் தக்க நேரத்தில் தகுந்த முறையில் நான் அளிப்பேன் என்பதை கூறிக்கொண்டு, இப்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் நான் உங்களிடம் பகிர்ந்து விரும்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், 6 மாதங்களுக்கு முன்னர் எங்களுடைய உறுப்பினர் எண்ணிக்கை 4000ஆக இருந்தது. ஒரு 3 மாத காலம் முன்னாடி ஒரு சின்ன டிஸ்பியூட் வந்தது ரேவாவுக்கு எனக்கும். அதில் நான் அனைத்து ஊர்களிலும் மீட்டிங் போட்டு எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கையை உயர்த்துவேன் என்று கூறியிருந்தேன். அதன் நம் உறுப்பினர்கள் அனைவரும், பொறுப்பாளர்களும், அனைத்து சங்க எங்களிடம் கிட்டத்தட்ட இப்போ 23 ரிஜிஸ்டர் சங்கம், 2 ரிஜிஸ்டர் சங்கம் அப்ளை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25 பதிவு செய்யப்பட்ட சங்கங்கள் அடங்கியது. 23 ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, 2 சங்கங்கள் அண்டர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. ஸோ 25 சங்கங்களை இந்த கோவை பேரவை கொண்டது. அந்த அனைத்து அந்த போஸ்ட் ஹோல்டர், செக்ரட்டரி, பிரசிடென்ட், ட்ரெஷரர், மீதமுள்ள பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நான் இந்த வீடியோ மூலம் மிகவும் நன்றி கடன் பட்டு அவர்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இன்றைய பதிவுப்படி எங்களின் உறுப்பினர் எண்ணிக்கை 18,000 தாண்டிவிட்டது.
என்பதை நான் உங்களிடம் மிகவும் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வதுடன், அவர்கள் இந்த முயற்சியில் கடந்த 4-5 மாதகாலமாக ஈடுபட்டு கடும் முயற்சி செய்து உறுப்பினர்களை சேர்த்த மற்றும் எங்களை நம்பி புதிய உறுப்பினர் இணைந்தவர்களுக்கும் என்னுடைய மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அவர்கள் அனைவருக்கும் அரசு ஊழியர்களுக்கு இணையான அனைத்து பலன்களையும் பெற்றுத் தருவது கோவை பேரவையின் நோக்கம். ஆகவே நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம், கோவை பேரவையில் ஒருங்கிணைவோம், நம்மளுடைய அனைத்து உரிமைகளையும் அரசுக்கு இணையாக வென்றே தீர்வோம், பெற்றே தீர்வோம் என்று சூளுரைத்து மீதமுள்ள அனைத்து ஓய்வு பெற்ற பணியாளர்களும் மிகவும் நல்ல உள்ளம் கொண்ட அனைவரும் கோவை பேரவையில் இணைந்து எங்களுடைய கடுமையான முயற்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது அந்த உறுப்பினர் எண்ணிக்கை உங்களுக்கு தெரிவிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் 6000 தாண்டிவிட்டது உறுப்பினர் எண்ணிக்கை. மதுரை கிட்டத்தட்ட நாகர்கோவிலும் சேர்த்து, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில் அது 4000 தாண்டிவிட்டது. கும்பகோணம் 3000 தாண்டிவிட்டது. கும்பகோணம், திருச்சியில் எங்களுக்கு 2 யூனியன் இருக்குது, 3 சேர்ந்து 3000 தாண்டிவிட்டது. சேலத்தில் 1000, அது மட்டும் இல்லாமல் எம்டிசி 1000, விழுப்புரம் சிதம்பரத்தில் 1000 தாண்டிவிட்டது. ஆரம்பித்த 2 மாதங்களுக்குள் 1000 தாண்டிவிட்டது. அதுக்கப்புறம் வேலூர் 700, இது இல்லாமல் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை ஒரு 700. இதை தவிர்த்து மீதமுள்ள இடங்கள் நாகப்பட்டினம், காரைக்குடி ஒரு 500. ஆக மொத்தம் 18,000 உறுப்பினர்களை கோவை பேரவை தற்போது கொண்டுள்ளது. மீண்டும் உங்களிடம் கேட்பதெல்லாம், இந்த எண்ணிக்கை விரைவில் ஒரு 3 to 4 monthஸில் 25,000 கடக்க வேண்டும் என்பது நம்முடைய இலக்கு. ஆகவே நம்மளுடைய அனைத்து சங்க உறுப்பினர்களும் பொறுப்பாளர்களும் அந்த பதவியில் உள்ளவர்களும் நம்மளுடைய ஓய்வு பெற்றவர்களை எடுத்து கூறி மீண்டும் இந்த உறுப்பினர் சேர்க்கையை 25,000 ஆக்க வேண்டும் என்பதை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வேலையை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உரிய அனைத்து பலன்களும் அரசு ஊழியர்களுக்கு இணையாக இந்த டிஏ உயர்வு பெற்றவுடன் அரியர் மற்றும் செட்டில்மெண்ட் டிஃபரன்ஸ் பெறுவதில் நாங்கள் ரொம்ப முனைப்புடன் ஒரு ஊக்கத்துடன் செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு, நாளை நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.